எந்த அடிப்படையில் திமுகவின் ஆட்சியை நீங்க நியாயப்படுத்துறீங்க? ஒன்று சொல்லுங்க. இதே கிறிஸ்தவ இஸ்லாமியர் மக்கள்கிட்ட கேளுங்க, ஒரு நன்மை இந்த திமுகவின் ஆட்சியால இந்த மக்களுக்கு நடந்திருக்குன்னு ஒன்று சொல்லுங்க. கடைசி வரை அவங்க நமக்கு ஓட்டே போட வேணாம். இன்னைக்கு இல்லை, இதுவரை போடல, இனிமேலும் போட வேணாம். நம்மளே சொல்லிடலாம், ஐயா நீங்க உதயநிதிக்கு போட்ட அப்புறம் இன்பநிதி வருவார், அவருக்கும் போட்டு போங்கன்னு போயிடலாம். சொல்லுங்க. முதல்ல இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் தங்களை சிறுபான்மை என்று இந்த திமுகவினர் திராவிட கூட்டத்தினர் சொல்வதை ஏற்கிறார்களா, எதிர்க்கிறார்கள்? இங்க இருக்கிற இஸ்லாமியன், இப்ப நான் ஒன்று கேட்கிறேன், எங்க அண்ணன் பழனி பாபா சிறுபான்மையா பெரும்பான்மையா? பெரும்பான்மை. கருணாநிதியும் அவர் மகன் ஸ்டாலினும் உதயநிதியும் பெரும்பான்மையா சிறுபான்மை? அப்ப ஏன் நீ எப்படி ஏத்துக்கிட்ட? ஜெயலலிதா பெரும்பான்மையா சிறுபான்மையா? எம்ஜிஆர் பெரும்பான்மையா சிறுபான்மையா? இது என் தாய் நிலம், என் மொழி தமிழ் மொழி, என் இனம் தமிழ் இனம். நான் விரும்பிய இறையை, ஏற்றுக்கொண்ட இறையை வணங்குவதற்கு நபிகளின் வழியை, அந்த மொழியை ஏற்று ஒரு மார்க்கத்தை ஏற்றிருக்கிறேன். மார்க்க வேண்டுமானால் இந்த நிலத்தில் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கலாம், ஆனால் மொழியால் இனத்தால் நான் பெரும்பான்மை தேசிய இனத்தின் மகன். அதென்ன, நீ யாரு? உலகத்திலே மொழி வழிதான் இனங்கள் பிரிக்கப்படுது. அப்படி பார்த்தால் நீ சிறுபான்மை. நீ சாதி வாரியை ஏன் கணக்கெடுக்க மாட்டேங்கிற? என்னன்னா நீ யாருன்னு எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். 3000 வீட்டுக்காரனாடா 30 வருஷமா எங்களை ஆண்டிருக்கீங்கன்னு வந்துடும். அப்ப திரும்ப திரும்ப அதையே சொல்லி, இல்லை சிறுபான்மை மக்கள் என்றால் எங்களுக்கு சலுகை கிடைக்கும். உனக்கு வேண்டியது சலுகையா உரிமையா? சலுகையை தர நீ யார்? அதான கேள்வி. இடஒதுக்கீடு கருணாநிதி கொடுத்தார் 3.5 விழுக்காடு இஸ்லாமிய மக்களுக்கு. கருணாநிதி இருக்கிற இடத்தை கொடுத்தது யார்? அதான கேள்வி. நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்தை கொடுத்தது யார்? இந்த 3.5 விழுக்காட்டுக்காரன் தானே, அவன் தானே. அப்புறம் நீ இருக்கிற இடமே நாம் போட்ட பிச்சை. அப்புறம் நீ என்ன எனக்கு பிச்சை போடுறது? உன் தட்டுல கிடக்கிற என்னோட காசு. இந்த கோபத்துல தான் சொல்வேன், இன்னும் சொல்லுவேன், மறுபடியும் அவங்களுக்கு ஓட்டு போட்டு என்னை தோக்கடிச்சா இன்னும் சொல்லுவேன். நீங்க நல்ல அரசியல் உருவாவதற்கு, இந்த நிலத்தில் நல்ல அரசியல் உருவாவதற்கு காரணமாக இருந்த மக்கள் இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள், தூய அரசியல் மலர்வதற்கு இந்த மண்ணில் காரணமாக இருந்த மக்கள் இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள்னு இருந்திருக்கணும். எத்தனை நாளைக்கு நீ பிஜேபி பூச்சாண்டியை காட்டுவான் அவன், நீ பயந்துகிட்டு இருப்ப? நான் இந்த மகன் சொல்றேன், நான் பெரிய அதிகாரத்தில் இல்லாத மகன் சொல்றேன், என்னைய தாண்டி தாண்டா நீ இந்த பேனா வைக்கணும், என்னை தாண்டி தாண்டா நீ ஏர்போர்ட்டை கட்டணும், என்னை தாண்டி தாண்டா நீ இந்த மண்ணை எடுக்கணும், என்னை தாண்டி தாண்டா நீ இந்த அணுவுலைய நீட்டிக்கணும் சொல்றேன்ல. அப்படி நீ என்ன சொல்லணும்? பிஜேபி வராது, வர விட மாட்டேன். அதற்காக நாங்கள் இவ்வளவு பெரிய இயக்கம் இருக்கோம், இவ்வளவு பெரிய அதிகாரம், 40 உறுப்பினர்கள் வச்சிருக்கோம், எங்களை தாண்டித்தான் பிஜேபி இந்த மண்ணில் வர முடியும் என்று ஒரு வார்த்தை சொன்னது உண்டா ஐயா கருணாநிதியோ அவர் மகனோ? ஆனால் எளிய மகன் நான் இன்னைக்கும் சொல்றேன், என்னைக்கும் சொல்றேன், அல்லாமலேயே ஆணையிட்டு சொல்றேன், நான் இருக்கிற வரை பிஜேபி இங்க வளராது. அப்படி சொல்ல சொல்லு. இந்த திமுகவுக்காக பாடுபடுகிற கிறிஸ்தவ பெருமக்கள், ஆயர் பெருமக்கள், மதகுருமார்கள், போதகர்கள், யாரையாவது சொல்லு. திமுக இருக்கிற வரை பிஜேபி வராது. நீ கோலை. கருணாநிதியின் பிள்ளைகள் கோலைகளா தான் இருக்கும், பிரபாகரன் பிள்ளைகள் தான் வீரனா இருக்கும். என்னைய தாண்டி தாண்டா இங்க வரணும்னு சொல்ல முடியுமா? நீ வர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லணும்ல. என் வீட்டில் நான் வாயில் காவலன் போடுவது திருடனை திருடிட்டு ஓடும்போது விரட்டி பிடிக்கல தம்பி, திருட வரும்போதே அடிச்சு பிடிக்கத்தான், தடுத்து பிடிக்கத்தான். அப்படிதான் இங்க ஒரு திருடணும். ஊர் எல்லையில நிக்கிற எங்க ஐயனார் மாதிரி நிக்கணும். போடா அப்படின்னு சொல்லணும். வந்துருவான் உள்ள வந்துருவான். சீமானுக்கு போட்டா வந்துருவான். அட கேனப்பைய மகனே, சீமானுக்கு போட்டா சீமான் தாண்டா வருவான், பிஜேபி வராது. எனக்கு போடல, உனக்கு தான் போட்டான். 3 முறை எப்படா பிஜேபி வந்தான்? எப்படி வந்தான்? இப்பவும் பேசுவான் பாரு. எப்ப? இப்ப இந்த 26 தேர்தலில் சீமானுக்கு போடாத பிஜேபி வந்துடும். டேய், பயந்தாங்கோழி பயல்கள்ட்ட போய் நாட்டை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிற நீனு.
குப்பையை கொட்டவனை தடுக்க முடியல. கேரளாவில் வந்து வண்டி வண்டியா குப்பை. ஏய் யாரா உன்னை உள்ள விட்டது? புடா தூக்குடா. அந்த லாரியோட பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி 2 வாரம் உள்ள போட்டா வருவானா? இப்போ நம்ம சண்டை போட்டதுனால கேரளாவில் வந்து ஆட்கள் வந்து அது இவன் இன்னொன்று பண்ணல, அவன் வந்து அள்ளிட்டு போறானா? பேசிட்டு ஒரு இடத்துல இவங்க இந்த மக்களுக்காக நின்றதில்லை. இன்னும் நம்பிக்கிட்டு திமுகவுக்கு போட்டா தான் பிஜேபி வராது. இப்போ வந்துருச்சு, இப்போ வந்துருச்ச. அமித்ஷா வந்து அம்பேத்கர் அப்படி சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடி ஐயா சொல்லிக்காரு. எந்த ஐயா? நம்ம ஐயா கருணாநிதி ஐயா. அம்பேத்கர் பேரை சொல்லி சொல்லி இந்த தாழ்த்த இவர்கள் பிழைத்துக் கொண்டிருக்கார்கள், தன்னலவாதிகள் பிழைத்துக் கொண்டிருக்கார்கள் பேசின பெருந்தகை இவர் தான். ஐயோ இவங்கெல்லாம் போய் நீ போயிட்டு இருக்கிற தம்பி. ரொம்ப குறவலை பிடிச்சுன்னா தெரியாமல் போட்டோம் கையில் தும்பா, தெரியாமல் நடந்துருத்தும்பா. இது வேற. மேற்கு தொகுதியை சேர்ந்த ஆதில். அண்ணா வணக்கம்ண்ணா. நீங்கள் முதலமைச்சர் ஆனால் போடுற முதல் கையெழுத்து என்னவனா இருக்கும்? ஆனால் இல்லை ஆகிறோம் போடுறோம். ஆனால் தம்பி வந்தால் கிடையாது, வாரம் செய்கிறோம். நம்ம இப்படி வாரம் செய்கிறோம். ஏன்களு காலத்தை உருவாக்கிய தலைவனின் பிள்ளைகள், காலத்தை உருவாக்கிய பாட்டனின் தாத்தனின் பிள்ளைகள். டேய் சுதந்திரம் வரல, சுதந்திரம் வரலடா. எப்போ வரும்னு தெரியல. சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி செத்து போயிட்டான். 47 சுதந்திரம், 21 செத்து போயிட்டான். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பல்லு பாடுவோமே. எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பது ஆச்சு, ஆடுவோமே பல்லு பாடுவோமே. சுதந்திரமே அடையல. காலத்தை அடையும்டா, வரம்டா, செய்யறோம்டா. அதுதான். நமக்கு ஒரு தாத்தா இருந்தாரு, தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர்னு. அவரை நீ பார்த்துருக்க மாட்டேன், நானே பார்த்ததில்லை. படிச்சிருக்கணும், படிச்சிருக்க வாய்ப்பில்லை. படி சொல்றாரு, பாலை விற்பது போல ஒரு நாள் தண்ணீரை விற்பார்கள். புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள். விளை நிலங்களை எல்லாம் வீட்டு மனைகளாக கூறு போட்டு விற்பார்கள். அப்ப பேசும்போது எப்படி இருந்திருக்கும்? ஏதோ பேசிட்டு போய் ஏதோ இதெல்லாம் நடக்குமான்னு. காலத்தை கணித்த அந்த காலத்தை உருவாக்கிய கால ஞானிகள், அவர்களுடைய பேரன் நான் சொல்றேன். என் தலைவன் காலம் வரும் என்று காத்திருந்தவன் இல்ல, தனக்கான காலத்தை உருவாக்கியவன் அவன். மக்கள் நாங்க சொல்றோம், வாரம் செய்யறோம். முதல் கையெழுத்து ஒரு குழப்பம் இல்லை, முதலமைச்சர் கையெழுத்து தான் போடுவேன். இல்லைன்னா செல்லாது. வேற. மணப்பாறை தொகுதியை சேர்ந்த தினேஷ்குமார். வணக்கண்ணே, என் பேர் தினேஷ்குமார். நான் மருங்காவூர். ஏடா கேள்வியே எழுதி வச்சு படிக்கிறேன்? இல்லைண்ணா 2 கேள்வி இருக்குண்ணே. 2க்குண்ணா. முதல் கேள்விண்ணே, இங்கே சீர்குலைக்கப்பட்ட நமது மொழிப்பற்று இனப்பற்று மீண்டும் எழுச்சி உறவும், தமிழன் மண்டைக்குள் ஏற்றி வைக்கப்பட்ட இந்த சாதி மத வெறிகளை களையவும் மாற்றி அமைப்பதும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? அதாவது இந்த பட்டு போயிருக்கிற அந்த செத்து போயிருக்கிற அந்த மொழிப்பற்று இனப்பற்றை மீட்டு உருவாக்கம் செய்ய ஒரு வழிதான் இருக்கிறது. தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமாங்கிற இந்த ஒரு சிந்தனையை நம்மூடவே நம்ம அருகிலே இருந்து கொண்டு, நம்முடைய மொழியிலே பேசிக்கொண்டு, நம்முடைய மொழியிலே பெயரை வைத்து கொண்டு, நமக்குள்ளே ஒரு இதை சொல்லி சொல்லி நமக்குள்ளே ஒரு உளவியல் நோயாளியாக்கி தாழ்த்தி விட்டார்கள். ஒன்றை நமது மக்கள் புரிந்து கொள்ளணும். தமிழ் படிப்பது, பேசுவது, எழுதுவது என்பது நமக்கு வேலையும் சோறும் அல்ல. தமிழ் என்பது நமக்கு உயிர், நம் முகம், நம் முகவரி, நம் அடையாளம், நமக்கு எல்லாம் என்பதை புரிந்து கொள்ளணும். இப்போ நம்முடைய அரசு வந்துடுது, வரப்போகுது. வந்தவண்ண தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் அரசு வேலை. எப்படி? தமிழ் படித்தால் மட்டும்தான் அரசு வேலை. ஆங்கிலம் படித்தால் அயல்நாட்டில் வேலை. ஹிந்தி படித்தால் எங்கேயாவது போய் தொலை. புரியுதுன்னு? ஹிந்தி படித்தா வேலை கிடைக்கும்னா 1.5 கோடி பேர் ஏன்டா நம்ம நாட்டில் வந்து கும்மி அடிக்கிறான், நம்ம மாநிலத்தில் வந்து, நம்ம ஊரில் வந்து. அது இல்லை. தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை. அரசு பள்ளி கல்லூரிகளில் பயிற்று மொழி தமிழ், கட்டாய பாடமொழி ஆங்கிலம். உங்களுக்கு புரியுது? ஆங்கிலமே பிரிவு பாடமாக எடுத்து படிச்சுக்கிறது, சிறப்பாடமாக படிச்சுக்கிறதுல பிரச்சனை கிடையாது.
பயிற்று மொழி தமிழ். ஏன் தமிழ் என்றால், உங்களை மறந்து நீங்கள் உறங்குகிற போது உங்களுக்கு கனவு எந்த மொழியில் வருகிறதோ அதுதான் உங்கள் கல்வி மொழியாக இருக்க வேண்டும். அதுதான் உங்கள் சிந்தனை மொழி. அந்த மொழியில் தான் நீங்கள் சிந்திக்க முடியும். உலகத்தில் சாதித்த சாதனையாளர்கள், நோபல் பரிசு பெற்ற படைத்த விஞ்ஞானிகள் எல்லோரும் தன் தாய்மொழியில் கல்வி கற்றவர்கள் தான். ஐயா அப்துல் கலாம், மயில்சாமி, அண்ணாதுரை, சிவன் உட்பட எல்லோருமே தாய்மொழியில் கற்றவர்கள் தான். தாய்மொழியில் கற்றவர்கள் படைக்கிறார்கள், தாய்மொழியில் கல்லாதவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஒளி வாங்கி கூட நாம் படைக்கலை, இந்த ஒளி பதிவு கருவி கூட படைக்கலை, இந்த ஒளி பெருக்கி கூட படைக்கலை. ஆனால் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கோம். படைத்தவன் தன் தாய்மொழியில் கற்றவன். என் கல்வி மொழி எனக்கு என் தாய்மொழி. ஆங்கிலம் கட்டாய பாடமொழி. உலகத்தின் எல்லா மொழிகளும் எங்கள் விருப்ப மொழி, இந்தி உட்பட. விரும்பினால் எம்மொழியும் கற்போம். அதற்கு முன்பு எம்மொழி தமிழ் கற்போம். எங்கள் இனம் வாழ எம்மொழியும் கற்போம். நாங்கள் வாழ அது தேவைன்னா கற்றுக்கிறோம். அது போட்டு கட்டாயமாக அதை படி இதை படின்னு ஒன்றும் பேச வேண்டியது இல்லை. அதை நல்லா கவனிச்சுக்கணும். தமிழும் தமிழில் பெயர் வைத்த பிள்ளைகளுக்கு சான்றிதழில் பார்க்கும்போது அறிவு செல்வன் வேலையில் முன்னுரிமை. விகேஷ் கிருஷ்ண, கஷோஷ் கிருஷ்ண, சுரேஷ் பசேஷ்னா இருப்பா. அது காத்திருப்பா. சில பிள்ளைகளுக்கெல்லாம் பேர் வந்து வாழ்த்து சொல்ல சொல்லி, அன்னை இந்த குழந்தைக்கு 1 வயது, ஒரு வாழ்த்து சொல்லி விடுங்கன்னு. நான் வாழ்த்துறேன்னு தெரியாது, அவனுக்கு என்னன்னு தெரியாது. சரி தொல்லை பண்ணுறாங்கன்னு வாழ்த்துனா பேர் ஒருத்தெல்லாம் சுகேஷன், விகேஷன், மகேஷன் ஏதோ இருக்கு. ஏதோ ஒன்று இல்லை. ஒரு கேசவன்னா என்ன? மயிராண்டின்னு அர்த்தம். அதற்கு முடியோன் அப்படின்னு கூட வச்சுட்டு போயிடலாம். எதையாவது ஒரு பேரை வைக்கிறது, எதையாவது ஒரு பேரை வச்சு, சமஸ்கிருத பேரை வச்சு வாயிலேயே நுழையாத, அன்னைக்கு கவுண்டமணி சொன்ன மாதிரி காதில் நுழையிற மாதிரி ஒரு குச்சி பேர் வைங்கன்னு, குச்சின்னு வைடான்ற மாதிரி, வாயில் நுழைய மாதிரி ஒரு பெயர் வேணும், வாழைப்பழம்ங்கிற மாதிரி பெயர். தமிழில் பெயர் சூட்டணும். தமிழில் பெயர் சூட்டுற பிள்ளைகளுக்கு தலைவர் என்ன பண்ணார்? 500 ரூபாய் வைப்பு தொகையில் வச்சார் தமிழில் வைப்பகத்தில். நாம் கட்டாயமாக தமிழில் பெயர் சூட்ட வேண்டும். தமிழ் வழியில் அரசு பள்ளியில், அரசு கல்லூரியில் படித்து வர்ற பிள்ளைகளுக்கு வேலையில் முன்னுரிமை கொடுக்கப்படும். கொடுத்த பிறகுதான் மிச்சம் மற்றவர்களுக்கு கொடுக்கப்படும் என்ற நிலையை உருவாக்கினால் தானாக மொழி வளரும். இங்கே இந்த தொலைக்காட்சி, இந்த திரைப்படங்கள் எல்லாம் தேவையற்ற ஆங்கில கலப்பு வருகிறது. இப்போ வாடா மச்சான் டீ சாப்பிடுவோம், அந்த டீ ஒளி ஒரு கெட்ட வார்த்தை போல கருதி அமைதிப்படுத்தப்படும். நீங்கள் சொல்கிற மாதிரி பீப் சவுண்டு, விக் ஒய், அப்போ உங்களுக்கு தெரியும் பூரா இங்கிலீஷாக போட்டுருந்துருக்கான். ஏய், இதை சில பேர் பேசுவாங்கல்ல, ஏய் மச்சான் என்ன மச்சான் டென்ஷனாக இருக்க, ஃபீல் பண்ணாத, அதெல்லாம் நீங்கள் கலக்க முடியாது. தமிழில் பெயர் வைக்காத ஆங்கிலத்தில் படம் பெயர் வைத்து, ஆங்கிலத்தில் தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் பெயர் போட்டு வந்தால் அது நீங்களே பார்த்துட்டு படுத்துக்கிற வேண்டியதுதான். அந்த படத்தை நீங்கள் திரையிட்டு ஓட்டுவதற்கு வாய்ப்பு கிடையாது. தமிழன் காசு வேணும், தமிழ் வேணாமா? இங்கிலீஷில் எடுத்ததுக்கு இங்கிலீஷ்காரங்காக்குவா, அங்கேயே ஓட்டிக்க. கடும் சட்டங்களின் மூலமாக சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தாய்மொழி மீட்சிக்கு எல்லா வழியிலையும் நாங்கள் அரும்பாடாற்றி தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், பேச்சு தமிழ், மூச்சு தமிழ், எல்லாம் தமிழ் என்ற நிலையில் உருவாக்கும். வழக்காடு மன்றங்களில், வழிபாட்டு தலங்களில், எல்லா இடங்களிலும் என் தாய்மொழி உய்வரும் மீட்சியுறும். நம்பிக்கையோடு இருங்கள். தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ். ஒரு வணிக நிறுவனத்தின் பெயர் பலகை கூட தமிழ் இல்லாது இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. இருந்தால் என்ன பண்ணுவாய் சீமான்? உரிமத்தை துண்டிப்பேன், மின் தொடர்பையும் நீர் தொடர்பையும் துண்டித்து அதுக்கு மேலே கேட்கல, நான் பூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். கடன் நடத்த முடியாது. இவ்வளோ வேலை செஞ்சு தாய்மொழியை மீட்காமல் இருக்கிறதுக்காக இவ்வளோ வேலை செய்கிறோம். வேற இன்னொன்று எதை கேட்டீங்களா? ஆனால் இந்த சமூகத்தில் நடக்கிற எல்லா சமூக சீர்கேட்டுக்குமே ஒரு தனி மனித ஒழுக்கமின்மை தான் காரணம்னு நினைக்கிறேன். அந்த தனி மனித ஒழுக்கத்தை முன்னேற்றத்துக்கும் ஒரு தனி மனித அகம்பாவிதம் தான் இந்த சமூகத்தில் நடக்கிற எல்லா பெருங்குற்றத்துக்கும் காரணம்னு நினைக்கிறோம். அதை தடுக்கிறக்கும் நாம் தமிழர் கட்சி என்ன செய்யும்? அதான் கல்வி நிலையங்கள் அறிவு கருவறையிலிருந்து இது கற்பிக்கப்படணும். ஒழுக்கம் என்பதும்
ஒரு எப்படி வாழணும் வாழ்வியல் நெறி என்பதும் அங்கிருந்து கற்பிக்கப்படணும். அது அறம் சார்ந்த கல்வி நமக்கு இருக்குது. அதை கற்பிக்கப்படாதனால நாகரிகங்க பேரில் இது நாசமாகி நிற்குது. இந்த நிலத்தில் நடக்கிற அனைத்து சமூக குற்றங்களுக்கும் பெரிய காரணமாக இருக்கிறது போதை தான். அது திரவ போதை மதுவாக இருக்கலாம், அல்லது இந்த கஞ்சா, அவின், குட்கா, கொக்கைன், இந்த மாதிரி எல்லாம் இதை ஒழித்துவிட்டு பிள்ளைகளை குடிப்பகங்களை மூடி படிப்பகங்களை திறந்து விளையாட்டு கூடங்கள், விளையாட்டு திடங்கள், உடற்பயிற்சி கூடங்களை தொடங்கி மாலையில் விளையாடுவது, படிப்பது, விடுமுறை காலங்களில் இது மாதிரியான அந்த என்ன சொல்கிறது நேரத்தை அதில் ஈடுபடுத்த பிள்ளைகளை திருப்பி விட்டால் அறிவார்ந்த ஒழுக்க மிகுந்த சமூகமாக இது மாறிடும். அதை தவிர வழி கிடையாது. சிறுக 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 எடுத்தவொடனே மாறாது. ஒரு ஓராண்டு ஈராண்டுக்குள் பெருமாற்றத்தை நம்மளால் ஏற்படுத்திவிட முடியும். திருவரங்கம் தொகுதியை சார்ந்த செல்வலட்சுமி. இதை கொடு. மைக்கெல்லாம் எப்படி கேட்க முடியும்? பயமாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு என்ன கேள்வின்னு தெரியணும்லப்பா. இல்லை இல்லை, நீங்கள் இப்படி ஒரு பெண் புலி இப்படி பயந்தா அப்புறம் எப்படி? பயம் என்பது நம் பரம்பரைக்கே இருக்கக்கூடாது. அதுலேயும் குறிப்பாக பெண்களுக்கு அறவே இருக்கக்கூடாது. என்ன புலியை முரத்தால் அடித்து துரத்தினால் மரத்தினா அந்த மரத்தினி இல்லையா? வாரிசு இல்லையா? வேலு நாச்சியார் பேரனும் பேத்திகளுக்கும் பயம் என்பது எப்படி இருக்கலாம்? துணிஞ்சு பேசுப்பா. அப்படி கிட்ட வச்சுக்க, ரெண்டு கிட்ட வச்சுக்க. கிட்ட சொல்லு. இப்போ கட்சியில இருந்து முக்கிய நிர்வாகிகள் அதுக்கப்புறம் பொறுப்பாளர்கள்லாம் விலகிட்டு இருக்காங்கல்ல, இதனால கட்சிக்கு ஏதாவது கெட்ட பேர் வரும்னு நினைக்கிறீங்களா? செய்தியில எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதனால வாக்கு சதவீதம் எதுவும் குறையுமா? குறையும் நீங்க நினைக்கிறீங்களா? அதான் இப்போ வெளியில போய் இன்னொரு கேள்வி இருக்கா? இன்னொரு கேள்வி இருக்கா? இருங்க. இப்போ கட்சியில் இருந்து இவர்கள் வேண்டாம், இவர்களை எப்போது அனுப்புவது என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் தான் அவர்களாக போகிறார்கள். நாமளே பல பேரை நீக்கியிருக்கோம், அனுப்பியிருக்கோம். இப்போ வெளியில் போய் என்ன நம்மை பற்றி பேசுகிறார்களோ இதே தான் கட்சிக்குள்ளே இருந்து கொண்டும் பேசிக்கொண்டிருந்தார்கள். உள்ளே இருந்து துரோகியாக இருப்பதை விட வெளியே போய் எதிரி ஆய்வது மேல் என்று தான் அவங்கள அனுப்பிச்சிருக்கு. ரெண்டாவது, இப்போ வெளியில் போயிருக்க யாரும் 24 தேர்தலில் வேலை செய்யலை. அப்படி இருந்தும் நமக்கு வாக்கு விழுக்காடு குறையில, ஏறித்தான் இருக்கோம், வளர்ந்து தான் இருக்கோம். அதனால் முக்கிய நிர்வாகிகள் என்பது தவறு. வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருந்த நிர்வாகிகள் என்று தான் அதை சொல்லணும். நாம் வளர்ந்திருக்கமா வீழ்ந்திருக்கமா என்பதை சரியாக 1.5 ஆண்டுகள் கழித்து 26 மே மாதம் தேர்தல் முடிஞ்சு வாக்கை எண்ணும்போது உங்களுக்கு தெரியும் உண்மையிலேயே இவர்கள் போனது எவ்வளவு நல்லது என்பதை நீங்கள் அப்போது அறிவீர்கள். நான் இதற்கெல்லாம் பயந்து இதனால் வாக்கு விழுக்காடு குறைஞ்சிரும், ஐயோ எல்லாரும் போகிறாங்களேன்னு பயந்த ஆள் மாதிரி தெரியுதா? 1000 மடங்கு முன்பு இருந்ததை விட நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் களத்தில் வேலை செய்கிறேன்னா காரணம், அப்பா ஒரு பெருமிச்சு இருக்கும்ல, அப்பாட அப்படின்னு. என்னுடைய கணக்கு மே மாதத்திற்குள் இன்னும் சில குப்பைகள் பிசுறுகள் அங்கங்கே இருக்குது, எல்லாவற்றையும் ஊதி பறக்க விட வேண்டும் என்பதுதான் என்னுடையது. அது போயிடுச்சு அப்படின்னா அந்த வேலையை அது திமுக பார்த்து எனக்கு கொடுத்துரும். ஏன்னால் என் மேலே அது தனித்த பாசம் உண்டு. அது நான் வளர்வதிலையும் வெல்வதிலும் அவர்களுக்கு தனித்த பெரும் அக்கறை உண்டு. அதனால் என்னை வெல்ல வைத்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைக்காமல் அவர்கள் ஓய மாட்டார்கள். அதற்காக தினந்தோறும் அவர்கள் தொலைக்காட்சியில் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஊடகங்களில் நம்மை பற்ற செய்தி வருதா இல்லையா? வருது. இப்போது நீங்கள் தலைவர் பிறந்த நாளில் 2000-3000 யூனிட் ரத்தம் கொடுத்துருப்பீங்க, ஏதாவது செய்தி வந்ததா? வரல. ஆனால் அன்னைக்கு எவனாவது, இப்போ நீங்கள் உங்களுக்கு கவனம் வரணும்னு வச்சுக்கிறீங்களேன், சாதாரணமாக தெருவில் போகிற ஒருத்தர் கூட நான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகிருக்கேங்க அப்படின்னா வாங்க வாங்க பேசுங்க. இப்போ பாருங்கள், நீங்கள்லாம் ஒன்று சொல்லணும், ஒரு முக்கியமான ஆள் கட்சியிலேருந்து விலகிறாரு, அவரை போய் பேட்டிடுங்க, சீமான் விலகி போகிறாராம் போங்கன்னு சொல்லி சொல்லுங்கள், நேரம் என் வீட்டுக்கு வந்து நிற்பான். அதனால் அது ஒரு வீழ்ச்சி இல்லை, ஒன்றும் இல்லை, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க.
ஒரு மரத்தை வெட்டி வீழ்த்தும் போது அதை சுற்றி அந்த தடத்தில் பல ஆயிரக்கணக்கான கிளைகள் வெடித்து தலைப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதுபோல தான் இது. இதை பற்றி நீங்கள் என்றைக்கும் கவலைப்படாதீங்க. போகிறவர்கள் போகட்டும். கொள்கை உறுதி லட்சிய உறுதியற்றவர்கள் இருந்தும் ஒன்று தான் போயும் ஒன்று தான். அதனால் ஒன்றும் இல்லை. நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கும் கீழே பல ஆயிரக்கணக்கான தம்பிதங்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குத்தான் இந்த கட்சியை அண்ணன் நடத்துகிறேங்கிறத நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அதனால் அதை பற்றி கவலையே படாதீங்க. மாசைத்துங் சொன்னது தான், அவர்கள் கூட வந்த தோழர்கள் இறந்து போகிறார்கள். உயிரற்ற உடலை தூக்கி சுமப்பது தேவையற்ற சுமை. அதனால் இங்கேயே அடக்கம் செய்யுங்கள், நாம் செல்லலாம் என்று வணக்கம் செலுத்தும் போது அவர் சொன்னது, இறந்தவர் போக இருப்பவர் முன்னேறுக. அதேதான் சென்றவர் போக நின்றவர் போராடுக. அவ்வளவுதான். அதை விட்டுருங்க. வேற கேள்வி. நானும் சிவகங்கை தான். வர 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் நம்ம சொந்த மண்ணான சிவகங்கையில் போட்டிடுவீங்களா? அந்த மாதிரி ஏதாவது எண்ணம் இருக்கா? இது நல்ல கேள்வி. இதுக்கு சரியான இனிப்பான பதிலை 2026 நெருங்கும் போது சொல்லுகிறேன். திருவரங்கம் தொகுதியை சேர்ந்த முகமது சலீம். பள்ளி ஆசிரியர்களைப் போல எங்களை பக்குவப்படுத்தும் அண்ணனுக்கு வணக்கம். லட்சோப லட்ச தம்பிகளோட ஒரே ஒரு எதிர்பார்ப்புனா, எல்லா கட்சிக்குமே ஒரு பொது சின்னம் இருக்குது. உங்களுக்கு தெரியும், திமுகனா உதயசூரியன்றோம், அதிமுகனா இருக்குது. நம்மள்ட்ட இருந்து ஒரு சின்னம் பறிக்கப்பட்டுச்சு. இடைத்தேர்தலில் நம்மளுக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நம்மளுக்குன்னு ஒரு சின்னம் குறுகிய காலத்தில் கொடுத்து அதை வச்சு நம்ம ஒரு பிரச்சாரம் பண்ணி ஒரு 8.3% மிகப்பெரிய தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சியாக அங்கீகரித்தாங்க. இப்போ எங்களுடைய லட்ச தம்பிகளோட எதிர்பார்ப்பு, நம்மளுக்குன்னு ஒரு நிரந்தர சின்னம் இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் மீட்டு உருவாக்கி நம்ம அந்த சின்னத்தில் பொது தேர்தலையும் நின்று வெற்றி பெற அண்ணன் எங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவாரா? உறுதியாக வரும். உன்னுடைய ஆசை, எல்லாருடைய ஆசை நிறைவேறும். நமக்கு இனி நம்முடைய சின்னம் நிலைத்த சின்னமாக இருக்கும். அது ஒரு பொது சின்னமாக வரும். நீ விரும்பி எதிர்பார்க்கிற சின்னமே வரும். அதை பற்றி கவலைப்படாத, வாங்கிட்டு வருவோம். ஆனாலும் நம்முடைய கோட்பாடு, நம்முடைய கட்சியின் கொள்கை முடிவு ஒரே சின்னம் ஒரு கட்சிக்கு தொடர்ச்சியாக கொடுப்பது கூடாது என்பது நம்ம கொள்கை. நீங்கள் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு சின்னத்தை கொடுக்கணும். நம்மளுடையது இந்த சின்னம், இந்த அடையாளம். இப்போ ஒரு குக்கர் அல்லது ஒரு சைக்கிள் இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி சின்னங்கள் இல்லாது அமெரிக்கா போல் எண் முறைக்கு வரணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது தேர்தல் ஆணையத்தில் நான் கேட்கும்போது, சிம்பல்லெஸ் எலெக்ஷனுக்கு வா என்று நான் சொல்லும்போது, அது எப்படி படிக்காதவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டாங்க. 75 ஆண்டுகால விடுதலை பெற்ற இந்தியாவில் எல்லாரையும் படிக்க வைக்காமல் நீ என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேட்டேன். அப்புறம் நான் கேட்டேன், சிம்பல்லெஸ் எலெக்ஷனுக்கு வர முடியாது, நீ கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு எப்படி வந்தான்னு கேட்டேன். நீ எப்படி கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வந்துட்ட, அப்போ சிம்பல்லெஸ் எலெக்ஷனுக்கு வா அமெரிக்கா மாதிரி அப்படின்னு. அப்படி வந்துட்டா ரொம்ப நல்லது. இந்த தேர்தலில் நமக்கு 101, அவருக்கு 61, அவருக்கு 71, 81னா சம வாய்ப்பு, என்ன சொல்கிறது, சம வாய்ப்பு, சம ஜனநாயகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது இல்லாமல் நீங்கள் 70 80 வருஷமாக ஒரே சின்னம். தாமரைனா அது குழந்தைகளுக்கு தெரியும், அது தேசிய மலருதுன்னா தாமரை. சூரியன் எந்த காலத்துலேருந்து 50-60 ஆண்டுகளாக ஒரே சின்னம். ரெட்டையெல்லாம் 50 ஆண்டுகளாக ஒரே சின்னம். நமக்கு ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு சின்னம். இது எப்படி சம வாய்ப்பாக இருக்கும், எப்படி சரியானதா ஜனநாயகமாக இருக்கும்? அதனால தான் இதை மாற்றணும்னு நினைக்கிறோம். நம்மளுக்கு இருக்கிற நிலைமை இனி ஒரு காலங்களில் இனி ஒரு பிள்ளைகளுக்கு வரக்கூடாதுன்னு தான் எண்ணு முறைக்கு வந்துரு. அப்படி இல்லையா, ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு சின்னத்தை கொடுத்துரு. இப்போ நமக்கு மைக்க கொடுத்து 8.22 வாங்கி 8.5 விழுக்காடு வந்தோம்ல, உதயசூரியன் எடுத்துகிட்டு திமுகவை நிற்க சொல்லு, எத்தனை விழுக்காடு வருதுன்னு பார்த்துருவோம் ஒரு தடவை. கொடுத்த சின்னத்தை மறந்துட்டு உதயசூரியன் கோட்டு கட்டுக்கிட்டு இருப்பாங்க. உனக்கு புதுசாக ஒரு சின்னத்தை கொடுத்து விட்டின்னு வச்சுக்க, மறந்துடுவாங்க. எனக்கு கவலைப்படாத, உறுதியாக நீ நினைக்கிற மாதிரி ஆகச்சிறந்த சின்னம் வரும். அந்த சின்னம் நமக்கு நிலைத்த சின்னமாக இருக்கும். ஆனால் இறுதியாக 2 கேள்விகள். திருச்சி மேற்கு தொகுதியிலேருந்து துரைமுருகன்.
நீங்கள் ஆசையாக வளர்த்தவர்கள், உங்களோடு உடன் பயணித்த தம்பிகள், தளபதிகள் உங்களுடைய எதிர்த்துருவத்தில் நின்று கொண்டு உங்களை விமர்சிக்கும் போது நீங்கள் என்ன மனநிலையில் இருப்பீங்க? என்னுடைய சின்ன மகன் மாவீரன் வந்து இப்படி கூப்பிடுவான், குனிய சொன்னான் ஒரு தடவை. அவன் முத்தம் கொடுக்கத்தான் குனிய சொல்கிறான்னு நினச்சேன். ஒரே அறையா சப்புன்னு கிணத்துல வந்துட்டு ஓடிப்பிட்டான். அந்த மனநிலை தான் எனக்கு இருக்கும். தலைவர் சொன்னதா, உமய மகேஸ்வரனும் அண்ணனும் சமகால தோழர்கள், நண்பர்கள், ஒரே நேரம் இயக்கத்தில் இருந்தவர்கள். தொடக்காலத்திலேருந்து சென்னை பாண்டி பஜாருங்கிற ஒரு இடத்துல 2 பேருக்கும் சண்டை. அண்ணனும் அவரும் கட்டி உருண்டு சண்டை போட்டுட்டாங்க. ஒருவர் துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டாங்க. அது ஒன்றும் இதில்லை, கருத்து முரண்தான். அப்போ தலைவர்கிட்ட அனிதா பிரதாப்புங்க அந்த ஒரு ஊடகவியலாளர் பேட்டியில் கேட்குறாங்க, என் மக்களின் விடுதலைக்காகன்னு அந்த நூல், அது எல்லாரும் வாங்கி படிக்கலாம். தலைவருடைய மனம் திறந்த பேட்டி இருக்குது. கலைனா என்ன, இலக்கியம்னா என்ன, எதற்கு அரசியல்னா என்ன, எல்லாவற்றுக்கும் புத்தகம் இருக்குது. நான் கூட எல்லாருக்கும் சொல்லி படிங்கன்னு சொன்னேன். என் மக்களின் விடுதலைக்காக அப்படிங்கிறது அந்த புத்தகம். ஒரு பெரிய புத்தகம் இல்லை, இவ்வளோ சின்னது தான். அதில் அண்ணன் சொல்கிறாங்க, சமகால சோழர் தான், அவருக்கு அந்த பொறுப்பை நான் தான் கொடுத்தேன். ஆனால் தனிப்பட்ட நட்பு உறவா இயக்கமா என்று வருகிற போது இயக்கம்தான் முக்கியம், அதனால்தான் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று திரும்ப திரும்ப உங்களுக்கு அண்ணன் சொல்வது தான். 1000 ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பன், ஒரு ஆடு, ஒரு குட்டி ஆடு, ஒரு சின்ன ஆடு, அந்த தாயின் வயிற்றிலிருந்து வரும்போது நானே தான் பிரசவம் பார்த்தேன். என் கையில் தான் அது குட்டியை போட்டது. நான் தான் அதை பறிக்கி விட்டேன். அதற்கு எல்லாம் பார்த்தேன், இலை கொடுத்தேன், குறைகள் எல்லாம் வச்சேன். அதற்கும் ஒரு செல்ல பேர் வைத்தேன், வளர்த்தேன். இந்த 1000 ஆடும் ஒரு இடத்தில் மேயும் போது 999 ஆடு ஒரு இடத்தில் நிற்கும்போது இந்த ஒரு ஆட்டுக்குட்டி வெவ்வேறு இடங்களில் ஓடி 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 பேச்சு கேட்காமல் தனியாக திரிந்தால், இந்த ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை பற்றி இந்த மேய்ப்பன் கவலைப்பட்டால் 999 ஆடும் சிதைந்து களைந்து வீணாயிடும். தான் செல்லமாக வளர்த்த ஆட்டுக்குட்டி என்றாலும் அந்த குட்டியை பழியிட்டுத்தான் ஆக வேண்டும். அதுதான் நல்ல மேய்ப்பனுக்கு அழகு. வேற வழியே இல்லை. எனக்கு என் லட்சியத்தை தொட வேண்டும் என்றால் இந்த மாதிரியான இந்த சின்ன சின்ன இதுகளையெல்லாம் பொருள்படுத்தாமல் நாம் நடந்து போய்கொண்டு தான் ஆக வேண்டும், கடந்து போய்த்தான் தீர வேண்டும். இது எனக்கு மட்டுமல்ல, இதற்கு முன்பு இந்த களத்தில் நின்ற எண்ணற்ற தலைவர் பெருமக்களுக்கு இது நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பாக நம்முடைய தலைவருக்கு இது நிறைய நடந்திருக்கு. நீங்கள் அதையெல்லாம் கவலையே படாதீர்கள். ஐயா கண்ணதாசன் அவர்கள் சொன்னதை என்னாரும் தம்பி தங்கைகள் நினைவில் வைத்துக்கொள். நீ என்னடா கடைசி பெண்ணையாடா காதலித்து விட்டாய்? உலகத்தில் கடைசி பெண் இவள்தான். இவள் என்னை காதலிக்கவில்லை என்றால் வேறு பெண்ணே கிடைக்க மாட்டாள் என்றா நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? இல்லை, உலகத்தில் கடைசி தமிழன் இவன்தான். இவனை விட்டால் என் கட்சிக்கு ஆள் இல்லை என்ற நிலைமையாக நமக்கு இருக்கிறது. நாம் குட்டையிலேயோ குளத்திலேயோ வலை வீசவில்லை, பெருங்கடலில், தமிழ் பேரின கடலில் வலை வீசி கொண்டிருக்கிறோம். அதனால இவர் இல்லைன்னா இன்னொருத்தர், அவர் இல்லைன்னா இன்னொருத்தர். அதனால அதை பற்றி கவலையே படாதீர்கள். இது போய் யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. திரும்ப திரும்ப உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு கைவினை கலைஞன், ஒரு குயவன் 1000 பானைகளை செய்துவிட முடியும். 1000 பானைகள் சேர்ந்து ஒரு கைவினை கலைஞனை, ஒரு குயவனை செய்துவிட முடியாது. 50,000 வீர மறவர்களை, போராளிகளை ஒரு பிரபாகரன் என்ற பெருவீரன் உருவாக்க முடிந்தது. அதே 50,000 போராளிகளும் சேர்ந்து ஒரு பிரபாகரன் என்ற மகத்தான தலைவனை உருவாக்க முடியாது. அதனால் இதையெல்லாம் போய் யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க, இதை பற்றி கவலைப்படாதீங்க. அது என்னுடைய வேலை, உங்களுடைய வேலையும் இல்லை, உங்கள் கவலையும் இல்லை. உங்களுக்கு நான் கொடுக்குற இந்த சின்ன வேலையை நிறைவாக செய்வதுதான் உங்களுடைய வேலை. அதனால் தம்பிக்கு நான் சொல்லுவேன், ஒரு துளியும் நான் கவலைப்பட்டதோ கலங்கியதோ இல்லை. நீங்கள் நிறைய நாட்கள் என்னோட பயணிக்கிறவர்கள். இது குறித்து நான் ஏதாவது ஒரு வார்த்தை உங்களோடு பேசியிருப்பேன், பகிர்ந்திருப்பேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? அதனால தான் இங்கே கேட்டேன். அதனால் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது, நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்கணும். இங்கே அமர்ந்திருக்கிற என் உடன் பிறந்தார்களுக்கு, என் பேரன்புமிக்க பெற்றோர்களுக்கு சொல்லுவேன், நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒருவனுக்கு, தன்னை இணைத்து கொண்ட ஒருவனுக்கு இரத்த உறவை விட
லட்சிய உறவு மேலானது என்ற எண்ணம் இருக்கணும். தன் குடும்ப உறவை விட தன் கொள்கை உறவுகள் தான் முதன்மையானது என்ற எண்ணம் இருக்கணும். நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒரு தம்பியோ தங்கையோ இதய துடிப்பில் வாழக்கூடாது, தான் கொண்டிருக்கிற லட்சிய துடிப்பில் தான் வாழ வேண்டும். யார் இருக்கிறா போறா அது கிடையாது. இந்த வேலையை செய்வது என் பிறவி கடமை, நான் செய்வேன் என்ற உறுதிதான் உங்களுக்கு தேவை. மற்றதெல்லாம் விடுங்க, அதை பற்றி கவலையே விடாது. யார் சரி சரியில்லை என்பதல்ல, நான் சரியா இருப்பேன், இந்த உறுதியான நிலைப்பாட்டுக்கு வந்துடும். அப்படி எல்லாரும் சரியாக, நான் யார் சரியா இருந்தாலும் இல்லைனாலும் நான் சரியா இருப்பேன், யார் சரியா இருந்தாலும் இல்லைன்னா நான் சரியா இருப்பேன், யார் சரியா இல்லைனாலும் நான் சரியா இருப்பேன், எல்லாரும் சரியா இருந்துட்டா எல்லாம் சரியாயிரும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அவ்வளோதான். அண்ணே, நீங்கள் வந்து தலைவரை சந்திக்கலை அப்படின்னா இப்போ என்னவா இருந்திருப்பீங்கண்ணே? திமுகவில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அதில் அதிகபட்சம் ஒரு அமைச்சர், அந்த மாதிரி இருந்திருப்பேன். புகழ்பெற்ற இயக்குனராக இருந்திருப்பேன். அது ஆனால் தலைவரை அதை விட சொல்லலை. என்னை ஒன்றை செய்ய ஒன்றையோ, ஒன்றை செய்ய ஒன்றையோ விட்டுறாதீங்கன்னு தான் எனக்கு சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, இது ஒரு திரைப்படமும் பேச்சும், திரைக்கலையும் பேச்சும், இராணுவத்தின் வலிமைமிக்க 2 படைப்பிரிவுகள், இது 2 ஆற்றலும் உங்ககிட்ட இருக்குது, ஒன்றை செய்ய ஒன்றையோ, ஒன்றை செய்ய ஒன்றையோ விட்டுறாதீங்கன்னு சொன்னார். அது சரிதான். ஆனால் இந்த வேலையை செய்யும்போது அந்த வேலையை செய்ய முடியல. ஏன்னா தொடர்ச்சியாக சிறைப்படுத்தப்பட்ட உடனே என்னோட சேர்வதற்கு, பழகுவதற்கு, நடிப்பதற்கு, படம் எடுப்பதற்கு எல்லாரும் பயந்துட்டாங்க. இப்போ வரைக்குமே உங்களுக்கு தெரியும், பயப்படுவாங்க. கொஞ்ச நாள் உங்களுக்கு தெரியாது, நான் இந்த கட்சி ஆரம்பித்த காலகட்டங்களில் எனக்கு தங்குவதற்கு கூட விடுதிகள் கொடுக்க மாட்டாங்க. பல நாட்கள் என்னுடைய மகிழ்வுந்து ஒன்று இருக்கும், அதை ஒரு ஓரமாக காட்டு வெளியில் சாலைகளை நிறுத்திட்டு அதிலே தான் தூங்குவோம். கொஞ்சம் தூரம் நடந்து போய் வயக்காடுகள் இருக்கிற நில அந்த நீர் இறைப்பான இந்த பம்ப் செட்டில் போய் குளிச்சுட்டு அப்படி தான் வாழ்ந்தோம். அதெல்லாம் என்ன ஆயிருதுன்னா, ஒரு அடக்க முடியாத வெறியை எனக்குள்ளே ஏற்படுத்திடுச்சே ஒழிய, அதனால் நான் அஞ்சலை. அப்படியெல்லாம் நெருக்கடி இருந்தது. அந்த சூழலில் யார் வந்து திரைப்படத்தில் நடிக்க பயந்து கொண்டார்கள். அது இப்போ படம் எடுக்கிறதா படை எடுக்கிறதான்னு பார்த்தா, பாம்பு கூட படம் எடுக்குது, செம்மி நம்ம படையை எடுப்போம்னு இதை எடுக்க வேண்டியது இருக்குது. எனக்கும் சேர்த்து தான் என் தம்பி வெற்றிமாறன் எல்லா படத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கான். அதனால்